வாடா நல்லவனே, நீ வருவ எனக்கு தெரியும். நான் உன் கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். வாடா வாடா. அடேங்கப்பா, 2 நாள் ஏகப்பட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்ட போல. படி. மரகத நாணயத்தால் மேலும் ஒருவர் மரணம். மரகத நாணயம் தொல்லியல் துறை வசமானது. அப்ப இவங்களை பிடிச்சா மரகத நாணயத்தை எடுத்துடலாமா? அந்த 132 பேர் செத்தாங்கல்ல, அதுல கடைசியா செத்தது இந்த 2 பேர் தான். இப்ப என்ன பண்றது? டேய், இவன் இருக்கானே, இவன் பேரு பாண்டுறாங்க. இவன் தான் இவங்க எல்லாருக்குமே ஹிட். இவனை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, மரகத நாணயம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இவன் மலேசியாவுக்கு ஃபேமிலியோட டூர் போயிருக்கான். இவன் வரக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆமா, நீ ஏதோ கண்டிஷன் சொன்னியே. மறைவாணி நகர்ல எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் நம்ம பார்க்கணும். அவனே நம்ம பார்க்கணும். டேய், அவன் இவன்லாம் பேசாத. அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எங்க பக்கத்து வீடு விஜயகால அவன் தண்ணி கேன் போறவங்க தான் ஓடி போனானு அகிர பதே கரெக்டா சொன்னவரு. அவர் கிட்ட மருதான மேட்டர் சொன்னோன்னு வெய்யே, இடத்த காட்டி எடுத்தே கொடுத்துருவாப்புல. டேய், இது நீ ஒத்துக்கல, நான் இந்த ஆடு துண்டு கழண்டுக்கிறேன். பெரிய காமராஜ் நின்னுகிட்டு வாடா. ஆனா ஒண்ணு, மரகத நாணயம் தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லுங்க சாமி. ஒரு கல் எடுக்கணும் சாமி. என்ன கல்லு? ஒரு நிமிஷம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது சாமி. அது ஒரு பழைய கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். டேய், இப்படி சொன்னா எப்பரா கண்டுபிடிக்குது? ஏதாவது க்ளூ கொடுறா. டேய் சும்மா இருங்கோ சாமி. அந்த கல்லு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அப்ப அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க சுவாமி. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் மரகத்தை தொட்டவங்களாம் செத்துருவாங்க சொல்லி பயமுத்துறாங்க சாமி. அது எடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதான் உங்களை பார்த்து. அது தொட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு எந்திரம் ஏதாவது பண்ணி கொடுங்க சாமி. அதான சொல்ல வர? எந்திரமா? இரும்புரை அரசர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாரா? ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. உனக்கு புரியல. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கோம்? 3 பேர் இருக்கோம் சாமி. இத கையில வச்சுக்கிட்டு சுத்தி பாரு. இந்த ரூம்ல 100கணக்கான ஆவிங்க இருக்கு. இவங்க எல்லாருமே மரகத நாணயத்தை தொட்டு செத்து போனவங்க. நீ எப்போ மரகத நாணயத்தை எடுக்க முடிவு பண்ணியோ அதுல இருந்து உன் கூடவே இருக்காங்க. உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேடி போற விஷயம் சாதாரணமானதில்ல. அப்ப அது எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா சாமி? டைம் வந்துடா. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி நாக்குல ஊசி குத்தி கூட. நான்லாம் பேக்ல ஊசி குத்தினாலே தாங்க மாட்டேன், இதுல நாக்குல வேறையா? அதுவும் ஆவிடா. டேய், ஆவி நம்மள இறங்க போகுது. அந்த எலுமிச்சு பழத்துல தானே இறங்க போகுது. டேய் குத்தி கூட. குத்தலாம், பிரச்சனை இல்ல. என்ன, நான் மேக்ஸ் கொஞ்சம் வீக்கா, அதான் மந்திரத்தை 1008 முறை கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லணும் தெரியல. மைண்ட் சாவற. சரி, நானே குத்திக்கிறேன். போதும். ஆமா, இந்த 132 பேர்ல யாரடா கூப்பிடலாம்? ஏதோ கலை திறப்புழாக்கு ஹீரோயினை கூப்பிடுறது யோசிச்ச மாதிரி யோசிச்சு எவனே ஒருத்தர் ஏய், என் மாமனை கூப்பிட்டான்ல. யாரா அவன்? அதான் சொன்னலடா, என் ஃபேமிலியில ஒருத்தன் மரதானத்தை தொட்டு செத்து போயிட்டானே. ஆமா, அவனை கூப்பிட்டான. அவன் பேர் என்ன? சிதம்பரம். டேய், அவன் பேர் முதல்ல இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்ச்ல செத்துருப்பானோ? இல்ல, ஓ மாமன்ற. டேய், தெரியாத ஏதோ ஆவிய கூப்பிடுறதுக்கு இவனை கூப்பிடலாம்டா. வெட்டியாதான் இங்க சுத்திட்டு இருப்பான்.
சிதம்பரம். நடுச்சாம 1 மணிக்கு மரகத நாணயத்தை தொட்டு செத்து போன இந்த ஆவிகள்ல ஒன்ன துணைக்கு வேண்டி நான் சொல்ற மந்திரத்தை 1008 தடவை சொல்லி குத்தி ரத்தத்தை எடுத்து எலுமிச்சம் பழத்துல குத்தணும். அப்படி குத்துனா அந்த ஆவி இதுல இறங்கிடும். அதுக்கு அடையாளமா இந்த எலுமிச்சம் பழம் 3 சுத்து சுத்தி நிற்கும். இத கையில வச்சுக்கிட்டா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. மூணு சுத்து சுத்தம்னா மூமெண்டே காணோம். ஐயோ, நம்ம ராமதாஸ் அண்ணே ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டாப்லையா? உங்க ஃபோன் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. கிளவி வேற தனியா இருக்கியா? வந்துருங்கயா, சீக்கிரம் வந்துருங்கயா. Yeah.